ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலா ஷண்மு 8791 யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னடா வீடியோஸ் ரொம்ப நாளாக காணோம் அப்படின்னு நினைப்பீங்க. வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் டெய்லியும், நோ ப்ராப்ளம். எதிர் வீடியோஸாவோ இல்லை ஷார்ட்ஸாவோ நம்ம மீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன வீடியோஸ், என்ன கண்டென்ட் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவையான விஷயங்களை தான் நம்ம வீடியோஸில் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பட்ஜெட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பட்ஜெட் அப்படின்றது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ பட்ஜெட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம சேலரியாக வாங்குகிறோம், இல்லை மாத வருமானம் நமக்கு வருது அப்படின்னா, நம்ம அதை எப்படி திட்டம் போட்டு அதை நம்ம செலவு செய்கிறோம், சேமிக்கிறோம் அப்படின்றது தான் நம்ம பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நாட்டுக்கு மட்டும் பட்ஜெட் முக்கியம் கிடையாது. ஒவ்வொரு வீட்டுக்குமே பட்ஜெட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது தெரிஞ்சவங்க எல்லாரும் நிறைய பேர் இருப்பீங்க, நிறைய பேர் பட்ஜெட் போட்டு ஃபேமிலி ரன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் நம்ம இன்றைக்கி பட்ஜெட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், பட்ஜெட் அப்படின்னா என்னங்கிறத நான் சொல்லியாச்சு. ஸோ பட்ஜெட் போட்டு வாழ்கிறது, பட்ஜெட் போட்டு ஃபேமிலி ரன் பண்ணுறது அப்படின்னா அதில் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாத கடைசியிலையும் நமக்கு அதில் ஒரு குறிப்பிட்ட தொகை மிஞ்சும். அதாவது சேமிக்கலாம், சேமிப்பு பண்ணலாம். அந்த சேமித்த அமௌண்ட்டை, அந்த சேமிக்கிற அமௌண்ட்டை நம்ம ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இது நம்ம பட்ஜெட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். ஸோ எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். ஆமாப்பா, நான் ஒரு 10,000 சம்பளம் வாங்குகிறேன், 5,000 வாங்குகிறேன், 20,000 வாங்குகிறேன் அப்படின்னா, ஓகே, எவ்வளோ சம்பாதிக்கிறது, எவ்வளோ சேமிக்கிறது அப்படின்ற கனவுகள், கேள்விகள் எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யும். நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் கையில் நமக்கு குறிப்பிட்ட அளவுக்கு சம்பளம் அப்படின்றது வந்துச்சுன்னா, முதல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த தொகையை கன்ஃபார்மாக எடுத்து ஒரு பக்கம் நீங்கள் ஓரமாக வச்சுருங்க. சேமிப்பு அப்படின்ற பேரில் வச்சுருங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 20,000 வாங்குறீங்க அப்படின்னா, உங்களால் அந்த மாதம் ஒரு 1,000 ரூபா எடுத்து வைக்க முடியுது அப்படின்னா, இல்லை ஒரு 500 ரூபா எடுத்து வைக்க முடியுதுன்னா, கம்பல்சரி எடுத்து வச்சுருங்க. எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காசுகளில் மீதி இருக்கக்கூடிய செலவினங்களை பண்ணுங்கள். கன்ஸ்ட்ரக்டிவாக செலவு பண்ணலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவாக செலவு பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஒரு மாதத்துக்கு இப்போது ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நம்ம பால் வாங்குவோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரோசரிஸ் வாங்குவோம், தென் காய்கறி கடைகளுக்கு போவோம். இதெல்லாம் அத்தியாவசிய செலவுகள். நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் தான் நான்வெஜ்ஜுக்கு செலவு பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அத்தியாவசிய செலவுகள். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறது, அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஏதாவது வாங்குறது, ட்ரெஸ் வாங்குறது, இந்த மாதிரிலாம் அத்தியாவசியமான செலவுகள்லாம் நம்ம பண்ணுவோம். அது போக நம்ம வேறு சில அனாவசிய செலவுகளுமே நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொன்று வரும், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நோட் போட்டு, நோட்டில் மேலே வரவு அப்படின்றத எழுதிட்டு, அப்புறம் செலவுன்னு போட்டு தினமும் டேட் போட்டு அன்னன்னைக்கு என்னென்ன செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ செலவாகுது அப்படின்றத நீங்கள் எழுதிக்கிட்டே வரலாம். எழுதிக்கிட்டே வரும் பொழுது மாத கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனாலிசிஸ் பண்ணுங்கள். அதாவது ஒரு ஆய்வு மேற்கொள்ளுங்கள். அதாவது என்ன பண்ணியிருக்கோம் இந்த மாதம் செலவு, இந்த மாதம் செலவில் எவ்வளவு நமக்கு மீதி இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா, கண்டிப்பாக மீதி இருக்காது. பத்தாமல் போய் நம்ம கடன் வாங்கி தான் செஞ்சுருப்போம். அப்படி கையில் இருக்கிற காசு தீர்ந்து போய் கடன் வாங்கி செலவு செஞ்சாலும், கடன் எவ்வளோ வாங்குவீங்க, ஒரு 1,000 500 அந்த மாதிரி வாங்குவீங்க, 2,000 வாங்குவீங்கனாலும், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 500 1000 எடுத்து சேமித்து வச்சோம் இல்லைங்களா, அந்த காசை கையில் தொடக்கூடாது. அது இட்ஸ் ஃபார் சேவிங்ஸ். அது சேமிப்பில் தான் வைக்கணும். ஸோ அந்த காசை சேமிப்பில் வச்சுட்டு நம்ம இருக்கிறத தான் செலவு பண்ணணும். இப்படி நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம பட்ஜெட் போட்டு நம்ம எழுதி வச்சு நம்ம பண்ணுற செலவு என்னன்றது நமக்கு தெரியணும். ஸோ அதை ஒரு பேப்பர் போட்டு எழுதி வச்சா தான் நம்ம என்ன செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது கம்பேர் பண்ணலாம், நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த மாதம் இந்த செலவெல்லாம் நமக்கு தேவையில்லாமல் வந்திருக்கு, இதை அடுத்த மாதம் குறைக்கலாம் அப்படிங்கும் பொழுது, ஸோ அடுத்த மாதம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் சேமிக்கக்கூடிய அமௌண்ட் ஆகப்பட்டது அதிகமாகும். 500 எடுத்து வச்ச இடத்துல நீங்கள் ஒரு 700 எடுத்து வைக்கலாம், ஒரு 800 எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய இன்றைக்கி கண்டென்ட். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக
என்ன பண்ணுறோம், சேமிக்கிறோம், லைஃப்பை பட்ஜெட் போட்டு வாழ்கிறோம், சிறப்பாக வாழ்கிறோம். ஸோ வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நாளைக்கு என்ன வீடியோ வரப்போகுது அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க இல்லைங்களா, ஆண் குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கு என்ன ஒரு சேமிப்பு திட்டங்கள்லாம் இருக்குது, பெண் குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு என்ன ஒரு சேமிப்பு திட்டங்கள்லாம் அரசில் தராங்க, கவர்மெண்ட்டில் இருக்குது, நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணணும், எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்றத பற்றி நாளைக்கு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். Until then, it's bye from Balaji. Thank you. Bye.